வணக்கம். மார்க் ஆஃப் மற்றும் த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்வது பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ட்ரில்லிங் என்றால் என்ன என்பதை கூறுதல், வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ட்ரில் ஹோல் சென்டர்களை மார்க் செய்தல், ட்ரில்லிங் மெஷினில் சரியான ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்தல், ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்தல். செயல்முறைக்கு தேவையான டூல்ஸ்களை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், files of different grades and sizes, dot punch and center punch, ball peen hammer, anvil, surface table, angle plate, vernier height gauge, drills of various sizes, drilling machine, chuck key, drift, vernier caliper, lubricating oil. ட்ரில்லிங் என்பது சாலிட் மெட்டீரியல்களில் வட்ட வடிவ ஹோல்களை உருவாக்க கட்டிங் டூலை ரொட்டேட் செய்யப்படும் மெட்டல் கட்டிங் செயல்முறையாகும். ஒரு ஹோல் என்பது ஒரு குறிப்பிட்ட மீடியம், பொதுவாக ஒரு சாலிட் பாடியில் உள்ள அல்லது அதன் வழியாக ஊடுருவக்கூடிய ஒரு ஓப்பனிங். இரண்டு வகையான ஹோல்ஸ் உள்ளன: பிளைண்ட் ஹோல் மற்றும் த்ரூ ஹோல். ஒரு பிளைண்ட் ஹோல் என்பது ஒர்க் பீஸின் வழியாக சென்று அதன் மறுபக்கத்தை உடைக்காமல் குறிப்பிட்ட ஆழத்தில் ட்ரில் செய்யப்படுகிறது. ஒரு த்ரூ ஹோல் என்பது ஒர்க் பீஸின் வழியாக முழுவதுமாக செல்கிறது. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி எல்லா ஃபேஸஸையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். மார்க்கிங் மீடியாவை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 85 mm x 72 mm அளவை மார்க் செய்யவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் விட்னஸ் மார்க் செய்யவும். ஃபைல்ஸின் பல்வேறு கிரேட்ஸை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளுக்கு ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். த்ரூ ஹோல்களை ட்ரில் செய்வதற்காக மார்க்கிங் செய்தல். ஃபேஸ் ஏ மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். சர்ஃபஸ் டேபிள் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை சுத்தம் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜின் எல்லா நகரும் காம்பனன்ட்களும் செயல்படுவதை உறுதி செய்யவும். ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் பனிப்பொருளை சப்போர்ட் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் பியிலிருந்து 16 mm, 36 mm மற்றும் 56 mm இல் parallel கோடுகளை மார்க் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் சியிலிருந்து 15 mm, 42.5 mm மற்றும் 65 mm இல் parallel கோடுகளை மார்க் செய்யவும். ஒரு ஆன்வில் மீது சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஹோல் சென்டர்ஸ்களை விட்னஸ் மார்க் செய்யவும். ட்ரில்லிங் செயல்பாடுகளை மேற்கொள்ள எல்லா ஹோல் சென்டர்களையும் கவனிக்கவும்.
குறிப்பிட்ட துளை டயாமீட்டரை ட்ரில்லிங் செய்வதற்கு தேவையான ஸ்பிண்டில் ஸ்பீடை எவ்வாறு செட் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டில் ஸ்பிண்டில் ஸ்பீடு ஒரு ஈக்குவேஷனை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. n is equal to v into 1000 divided by d into pi rpm. இதில் v என்பது கட்டிங் ஸ்பீடு நிமிடத்திற்கு மீட்டரில், d என்பது ட்ரில் பிட்டின் டயாமீட்டர் மில்லிமீட்டரில், pi என்பது 22 divided by 7 அதாவது 3.1412. நிமிடத்திற்கு mmஇல் கட்டிங் ஸ்பீட் v என்பது ட்ரில் செய்யப்படும் மெட்டீரியலின் வகையின் அடிப்படையில் டேபிளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு ms பிளேட்டில் 8 mm த்ரூ ஹோலை ட்ரில் செய்ய கட்டிங் ஸ்பீட் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. v is equal to ms மெட்டீரியலுக்கான கட்டிங் ஸ்பீட் அட்டவணையின்படி 30 meters per minute என தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எனவே n is equal to 30 into 1000 divided by 8 into 3.14 rpm. n is equal to 1194.26 rpm. எப்போதும் ஸ்பிண்டில் ஸ்பீடை முடிந்தவரை குறைந்த வரம்பில் செட் செய்வது நல்லது. 8 mm ஹோலை ட்ரில் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பிண்டில் ஸ்பீட் 1000 rpm ஆகும். ட்ரில்லிங் ஃபீடை எவ்வாறு கண்டறிவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஃபீட் என்பது ஒரு முழுமையான சுழற்சியில் ஒரு ட்ரில் செய்பொருளுக்குள் ஊடுருவிச் செல்ல வேண்டிய தூரம் ஆகும், அதாவது x ஆகும். ஃபீடின் விகிதம் பல காரணிகளை பொறுத்தது. தேவைப்படும் ஃபினிஷ், ட்ரில் பிட்டின் வகை, that is ட்ரில் பிட் மெட்டீரியல், ட்ரில் செய்யப்பட வேண்டிய மெட்டீரியல். ட்ரில் பிட் டயாமீட்டர் தொடர்பான ஃபீடின் ரேஞ்சை அட்டவணை காட்டுகிறது. ட்ரில்லிங் மெஷினின் ஒர்க்கிங் டேபிளை சிப்ஸ் இல்லாதவாறு சுத்தம் செய்யவும். ட்ரில்லிங் மெஷின் வைஸில் பனிப்பொருளை வைத்திருக்கவும். சக்கியை பயன்படுத்தி சக்கில் 3 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில்லை பொருத்தவும். செய்பொருளின் சென்டர் பஞ்ச் மார்க்குடன் ட்ரில் பிட்டின் அலைன்மெண்ட்டை உறுதி செய்யவும். ட்ரில் செய்யப்படுவதற்கு கூலண்டின் ஃப்ளோவை உறுதி செய்யவும். பில்லர் ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி வரைபடத்தின்படி எல்லா துளைகளுக்கும் 3 mm டயாமீட்டர் கொண்ட பைலட் ஹோல்ஸை ட்ரில் செய்யவும். 6 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில்லை சக்கில் பொருத்தி வரைபடத்தின்படி அனைத்து ப்ரீ ட்ரில்டு ஹோல்ஸையும் ட்ரில் செய்யவும். 8 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில்லை சக்கில் பொருத்தி வரைபடத்தின்படி 4 and 6 துளை தவிர எல்லா துளைகளின் வழியாகவும் ட்ரில் செய்யவும். சக்கில் 10 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில்லை பொருத்தி வரைபடத்தின்படி 4, 6, 7 மற்றும் 9 துளைகளை தவிர எல்லா துளைகளின் வழியாகவும் ட்ரில் செய்யவும். சக்கில் 12 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில்லை பொருத்தி வரைபடத்தின்படி 2, 4, 6, 7, 8 and 9 துளைகளை தவிர எல்லா துளைகளின் வழியாகவும் ட்ரில் செய்யவும். வரைபடத்தின்படி படிப்படியாக 16 mm த்ரூ ஹோல், அதாவது துளை 5 ட்ரில் செய்ய ஸ்பிண்டிலில் 14 mm ட்ரில்லை பொருத்தவும். வரைபடத்தின்படி 16 mm த்ரூ ஹோலை ட்ரில் செய்ய ஸ்பிண்டிலில் 16 mm ட்ரில்லை பொருத்தவும். பனிப்பொருளை ஃபினிஷ் செய்து எல்லா கார்னர்களையும் டீபர் செய்யவும். வெர்னியர் காலிப்பர்ஸ் மூலம் அளவை சரிபார்க்கவும்.
மெல்லிய கோட்டிங் எண்ணெயை தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். முன்னெச்சரிக்கைகள். ட்ரில்லிங் செய்யும்போது கூலண்டை பயன்படுத்தவும். ட்ரில் சக்கில் ட்ரில் பிட்டை டைட்டன் செய்ய சக் கீயை பயன்படுத்தவும். ட்ரில்லிங் மெஷின் ஸ்பிண்டிலிருந்து டேப்பர் ஷாங்க் ட்ரில் பிட்டை அகற்ற ட்ரிஃப்டை பயன்படுத்தவும். அதை அகற்றுவதற்கு ட்ரிஃப்டில் ஹேமரை பயன்படுத்த வேண்டும். ட்ரில் பிட்டின் டயாமீட்டருக்கு ஏற்றவாறு ஸ்பிண்டிலின் ஆர்பிஎம்ஐ சரி செய்யவும். பயன்படுத்திய பிறகு ட்ரில் பிட் மற்றும் ட்ரில் சக்கை அகற்றவும். ட்ரில் பிட் வைஸுக்குள் ஊடுருவவில்லை என்பதை உறுதி செய்யவும். வெறுங்கையால் சிப்ஸை அகற்ற வேண்டாம். பிரஷை பயன்படுத்தவும். மெஷின் இயங்கிக் கொண்டிருக்கும் போது பெல்ட்டை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ட்ரில்லிங் என்றால் என்ன என்பதை கூறுதல், வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ட்ரில் ஹோல் சென்டர்களை மார்க் செய்தல், ட்ரில்லிங் மெஷினில் சரியான ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்தல், ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்தல். எனவே மார்க் ஆஃப் மற்றும் த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்வது பற்றிய அனைத்தும் இதுவேயாகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.